ஹாய். கடலுடைய ஆழமான பகுதிகளில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைந்து இருக்குது. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய வரலாற்று கட்டுரைகளில் சில மர்மமான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டும் போயிடுறாங்க. இன்றைக்கும் அந்த விஷயங்களை நிரூபிக்க முடியாமல் மர்மமாக நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடற்கன்னி. கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் சில வருடங்களாக இல்லை, சில நூற்றாண்டுகளாகவே இந்த விஷயத்தை மர்மமாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடற்கன்னி பற்றிய விஷயங்கள் உண்மையா பொய்யா, இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கவே முடியலை. நிறைய இடங்களில் சில புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளிவந்தாலும் அந்த வீடியோக்களே எல்லாமே சித்தரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு வரலாற்று ஒரு புராண கதைகள் இருக்கும் இல்லையா, அதே போல தான் கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு வரலாற்று கதை இருக்குது. பண்டைய ஆஸ்திரியாவில் கடவுளுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடர்ஹரிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்காங்க. இந்த பெண் ஒரு நபரை காதலிச்சும் வந்துட்டுருக்குறாங்க. திடீரென அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. பேச்சுவாக்கில் போயிட்டுருக்கிற அந்த ஒரு சண்டை திடீர்னு கைகலப்புலலாம் போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடர்ஹரிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் ரொம்பவே கோபமாகி அவங்களுடைய காதலனை கொன்னுடுறாங்க. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த பெண்ணை வாட்டி வதைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே தண்டனை கொடுக்கும் விதமாக அந்த அடர்ஹரிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் கடலில் குதிச்சிடுறாங்க. கடலில் குதிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அதிசயமே ஏற்படுது. அவங்களுடைய உடம்புடைய கீழ்ப்பகுதி அப்படியே மீன் போல் மாறிடுது. இதுதான் தனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த கடலுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுதான் கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று கதை. இப்போது கடற்கன்னியை நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் மக்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் பண்டைய காலங்களில் கடற்கன்னி பற்றிய ஓவியங்கள் நிறைய இருக்குது, நிறைய கதைகளும் சொல்லப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை உண்மைன்னு நிரூபித்தாங்களா இல்லை அதை பொய்யா சித்தரிக்கப்பட்டவையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. இப்போது கடற்கன்னியை நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் வரலாற்று கட்டுரையில் நோட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்புலேருந்து இப்போ வர என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் கடற்கன்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல பார்க்க போகிறது 1493 வருஷம் இத்தாலி நாட்டு மாலுமியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் முதல் முறையாக இந்த கடற்கன்னியை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு கடல் சார்ந்த பயணங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் தான் ஒரு நாள் கடலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு அதிசயத்தை பார்க்குறாரு. கடலில் கடற்கன்னி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது உண்மையாக பார்த்தாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல. தன்னுடைய கட்டுரையில் இந்த மாதிரி எழுதுறாரு. பண்டைய காலங்கள்லாம் இந்த கடற்கன்னி ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. கடற்கன்னி கொஞ்சம் அகோரமாக தான் இருக்குது. அதோடைய வால் பகுதி மீன் மாதிரி இருக்குது, தலைப்பகுதி ஒரு மனுஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கட்டுரை எழுதியிருந்தார். இதை பார்த்தோன்னே அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் கோபம் அடைஞ்சாங்க. இல்லை, கடற்கன்னி ரொம்ப அழகாக தான் இருக்கும், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தது கடலுக்கு அடியில் கடற்பசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயம் அப்போது சர்ச்சையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவதாக 1608 வருஷம் ஹட்சன் நதிக்கரையில் ஹென்ரி ஹட்சன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார். கடலுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் இவருடைய வேலை. இவரும் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் இந்த கடற்கன்னி பற்றி ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுருந்தார். அதோட மேல் பகுதி மனிதனை போலவும் கீழ்ப்பகுதி மீனை போலவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிடலை. இதனாலையும் அது நிரூபிக்கவும் படலை. மூணாவதா 1737 வருஷம் ஸ்பெயினில் டெய்லி கெனபேக் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே கடற்கன்னியை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கடற்கண்ணனை பற்றி ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மீசை தாடிலாம் இருந்துச்சு, தலைப்பகுதி ஒரு ஆட்டோட அமைப்பு போல் இருந்துச்சு, கீழ்ப்பகுதியெல்லாம் மீனை போல் இருந்துச்சு, நிறம் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த கடற்கண்ணனை பார்த்தது யார், எங்கே பார்த்தோம், எப்படி பார்த்தாங்க, அதை ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதனால் இதையும் மக்கள் நம்பலை.
4வதாக 1886 வருஷம் கனடாவில் பெக்னால் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருந்தார். இவரும் வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். ஒரு நாள் லேபில் தான் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. ஆப்போசிட் சைடு ஒரு மீனவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. என்னுடைய வலையில் வந்து ஒரு கடற்கன்னி சிக்கியிருக்கு, அது வந்து இறந்து போன நிலையில் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சயின்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம எப்படியாச்சும் இதை நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமோட அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. ஆனால் அங்கே வந்து ஒரு ஷாக்கான விஷயம் வந்து நடக்குது. அந்த மீனவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கடற்கன்னி வந்து இறந்து தான் போயிருந்துச்சு, அது பக்கத்தில் போகும்போது அது திடீர்னு எழுந்து உட்காந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த கடலில் குதித்து மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கோபமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு விஷயமும் நிரூபிக்கப்பட முடியாமல் போச்சு. 5வதாக 1943 வருஷம் இந்தோனேஷியாவில் கே ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடற்கரை இருக்குது இல்லையா, அந்த கடற்கரையில் ஏராளமான கடற்கன்னிகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது உலகப் போர் டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஜாப்பானீஸ் இராணுவ வீரர்கள் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் தான் அந்த டைமில் வந்து ஒரு கட்டுக்கதையும் கொஞ்சம் வைரலாக போக ஆரம்பிச்சிது. ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தருக்கு வந்து அந்த கடற்கரையில் வந்து ஒரு கடற்கன்னியுடைய சடலம் வந்து கிடச்சிருக்கு. 150 சென்டிமீட்டர் நீளம்தான் அந்த கடற்கன்னி வந்து இருந்ததாகவும், மீசை தாடி அதெல்லாம் இருந்திருக்கு, பிங்க் கலரில் இருந்திருக்கு, இது வந்து கடற்கன்னி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த நாடான ஜப்பானுக்கு வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அங்கே வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நிரூபிக்கவும் முடியல. அதே போல் அந்த கடற்கரையில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து மீன் மனிதன் அப்படிங்கிற மாதிரி அந்த கடற்கன்னியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 1967 வருஷம் கனடாவில் டைம்ஸ் குளோனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் வெளியிட்ட செய்தி தான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த டைமில் ஒரு 2 சுற்றுலா பயணிகள் வந்து கடலில் ஒரு பயணத்துக்காக போயிருக்கிறாங்க. அந்த டைமில் தான் அந்த கடலுடைய மையப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை வந்து கண்டதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண் வந்து வித்தியாசமான ஒரு பெரிய மீனை போல் நீந்தி செல்றதை பார்த்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததாகவும் நீளமான தலைமுடிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து நிரூபிக்கப்பட முடியாமல் போயிடுச்சு. அடுத்தபடியாக 2012 வருஷம் ஜிம்பாப்வேல நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய அணை கட்டணும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. பல நாட்களாகியும் பல வருடங்களாகியும் அந்த அணையை வந்து கட்டவே முடியல. அதனால் அங்கே உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நீங்கள் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் கட்டலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே முறையிட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் அந்த அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது அந்த அணை கட்டுறதுக்கான முயற்சியை வந்து நாங்கள் எடுக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான கடற்கன்னிகள் வந்து இருக்குது, அந்த அணையை கட்ட விடாமல் அதுதான் தடுக்குது, அதனால தான் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். ஆனால் அந்த கடற்கன்னி உண்மையாகவே இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரால் நிரூபிக்க முடியல. அடுத்தபடியாக 2013 வருஷம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் அங்கே உள்ள கடற்கரையில் நாங்கள் வந்து கடற்கன்னியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயமே சர்ச்சையாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் சொல்கிறதுனால அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கோபமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. கடற்கன்னி உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு $1 மில்லியன் வந்து பரிசு தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் யாருமே கடற்கன்னியை பார்க்கவும் இல்லை, அந்த $1 மில்லியன் யாரும் வாங்கவும் இல்லை. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த நகரத்தில் உள்ள மக்கள் பேசவே இல்லை. இருந்தாலும் ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஆனால் அது வந்து சித்தரிக்கப்பட்டு எடுத்த ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து இப்போ வர இந்த கடற்கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மர்மமாக தாங்க போயிட்டுருக்கு. இதை வந்து நிரூபிக்கவே முடியல. உண்மையாகவே கடற்கன்னி இருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்க போது, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.